உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த 2 மாசமா பல படங்களுக்கு வந்து அந்த படங்களை பற்றி மக்கள் பேசுகிறாங்களே இல்லையோ, சக்ஸஸ் மீட் வச்சு அவங்கவுங்க ஆளுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. வந்து நமக்கே கொஞ்சம் ஒரு படம் கூட நான் பார்க்கல. ஆனால் சக்ஸஸ் மீட் வச்ச பிறகு அட என்னடா இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டுமே, வெளிநாடுலாம் சக்ஸஸ் மீட் வச்சாங்க. வந்து போய் பார்க்கலான்னு பார்த்த பிறகு இது எந்த விதத்தில் சக்ஸஸ் ஆச்சு, யார் எங்கே இதை பற்றி பேசுகிறாங்க, எந்த டீ கடையில் பேசுகிறாங்க, எந்த டிஃபன் கடையில் பேசுகிறாங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு தேட்டருக்கார கூட கேட்டேன் நான், வந்து என்னங்க சக்ஸஸ் மீட்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் கேட்க வேண்டியதானே சார், சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்கல்ல, எவ்வளோ வசூல் ஆச்சு, தியேட்டர் வாரியாக வேணாம் ஏரியா வாரியாக எவ்வளோ வசூல் ஆச்சு அப்படின்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னாரு. சரி, அவங்க விருப்பம், அவங்க கண்டென்ட், அவங்க சக்ஸஸ் மீட் கொண்டு அடிக்கிறாங்க, அது இது பண்ணிக்கிறாங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்களாக ஒரு படத்தை வெளியிட்டுக்கணும், அதுக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடணும், அது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துக்கணும். ஆனால் மக்கள் எந்த படத்துக்கு தியேட்டருக்கு வரணும், எதுக்கு வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க. இது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படம் தாய் கழுவி, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரே பயங்கர பில்டப், அது இப்படி அது அப்படி ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு படத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ப்ரெஸ் ஷோ, ப்ரீமியர் ஷோ, பெய்டு ஷோ, அப்புறம் ஸ்பெஷல் ஷோ, டெக்னீஷியன் ஷோ அப்படின்னு எக்கச்சக்கமான ஷோலாம் போட்டிருந்தாங்க. சரி, இந்த ஷோவில் எதுலேயும் போய் பார்க்காம தியேட்டரில் போய் மக்கள் முன்னாடி போயிட்டு இந்த படத்தை பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்துட்டு நேராக இப்போ தான் வரேன் நான். படம் என்ன, தாய் கழுவி. ராதிகா ஒரு வயதானவங்க, ஒரு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 பிள்ளைங்க, ஒரு மக, ஒரு டெரரான ஆள். ராதிகா வந்து வயதான பிறகும் பயங்கர டெரரான ஆள். ஊரில் வட்டிக்கு விட்டு அந்த வட்டி காசு வாங்குறாங்க. ஒரு திறமையான ஒரு பயங்கர ரகடான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவத்துக்கு 3 பசங்களும் வராங்க. 3 பசங்களும் வந்த பிறகு அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, அந்த 3 பசங்க அந்த அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, ஏன் சேர்க்குறாங்க, அதன் பிறகு என்ன நடக்குது. ஏறக்குறைய இந்த 3 பசங்கள்லேயும் அந்த அம்மா வந்து விரட்டியை விட்டுருச்சு. என் கண்ணு முன்னாடி நீ இது பண்ண போங்கடா, நான் என் பொண்ணை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டரு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு என்ன நடக்குது ஏது, அதன் பிறகு கிளைமேக்ஸ் என்ன, ஏன்னா முழு கதையும் சொல்லிவிட்டோம்னா படம் பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ஆகிடும். இவ்வளோதாங்க. சிவகுமார் முருகேசன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயன் வச்சு சேயோன் படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறார். படம் வெளிவந்த வாய்ப்பு வந்துருச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, கமலஹாசனை இந்த படத்தில் டீகோட் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜெல்லாம் நான் டீகோட் பண்ணுறேன், கமல் சாரை நான் டீகோட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரோட்டாக எந்தெந்த இடத்துல வச்சு கமலஹாசன் வச்சு டீகோட் பண்ணணுமோ, எந்த இடத்துல அந்த சாங்கு போடணுமோ போட்டு அமக்கலப்படுத்தியிருக்காரு. சிங்கமொழி தான் கமல் ரசிகரா வராது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரெய்லர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மருத்துவமனையில் போயிட்டு அவங்க வந்து கலைஞர் காப்பீட்டு இது இருக்குதா, அம்மா திட்டத்தில் சேர்ந்துருக்கீங்களா, இன்சூரன்ஸு பற்றி கேட்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, கிழவி வந்து சுத்தி அறிவால் நட்சத்திரம்னு கம்யூனிஸ்ட் வாழ்ந்துச்சு, கிழவன் வந்து திமுக காரரு, அப்புறம் இவன் வந்து அதிமுக, நான் வந்து மக்கள் நீதி மையம், இவர் வந்து தங்கச்சி வந்து நாம் தமிழர், இவன் தம்பி வந்து நீ என்னடா அப்படின்னு, நான் டிவிக்கு விஜய் கட்சி அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரே அழுறுது. அப்படி ஒரு கமல் ரசிகராக சிங்கப்புலி நடிச்சிருக்காரு. இதெல்லாம் மீறி இந்த படம் முழுக்க ஃபோக்கஸ் பண்ண கதையின் நாயகி. ஏன்னா ஒரு பெண்ணை மையப்படுத்தி திரைப்படம் வந்து ரொம்ப குறைவு தமிழில். அப்படியே அந்த பெண்ணை மையப்படுத்தி வந்தாலும் அவங்க வந்து ஒரு முன்னணி கதாநாயகியாக தான் இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு வயதான கேரக்டரில் அப்புறம் தண்டட்டிலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கணுமாப்பா, 2.5 மணி நேரம் இதை வச்சு என்னையா பண்ண போகிறாங்க, இந்த ஒரு கேரக்டரை வச்சு ஒரு கமர்ஷியலான படமாக பார்த்தோம்னா அப்படி கொண்டாடலாம் அப்படின்பொழுது படம் முழுக்க அந்த கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை தாண்டி மற்ற கேரக்டர்லாம் இருக்குல்ல, அதை மிக நேர்த்தியாக எடுத்திருக்கிறார் சிவகுமார் முருகேசன். குறிப்பாக ராதிகாவை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவங்கள வந்து ஒரு பொம்பளை சிவாஜி, நடிப்பு அரக்கி, முக்கியமாக வந்து ஒரு சின்ன கேரக்டர்னா கூட வந்து வெளுத்துருவாங்க. இப்படிலாம் பல பேரும் புகழும் இருக்குது.
இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்கும்போது முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்னைய அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேசுகிற டைலாக்கு செய்கை ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொண்டு வந்துடுவாங்க பொழுது ராதிகா அப்படின்போது ஒரு கொஞ்ச நேரத்துலலாம் அந்த கேரக்டர் அப்படியே படுக்க போட்டுறாரு டைரக்டர். அதன் பிறகு சுற்றி உள்ள கேரக்டர் மட்டும்தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம ஊருங்களில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை பக்காவாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இந்த யார் என்று தெரிகிறதான விஸ்வரூபம் சாங்கு வரும், அந்த சாங்கை ப்ளே பண்ணுற அந்த ப்ளே பண்ணுற அந்த அந்த விதம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டாசை தூக்கி வெடிப்பாங்க வந்து அந்த சவுண்டுக்கு. அதுவாகட்டும், சிங்கப்புலியோடைய அந்த குட்டியான வண்டி அது ஸ்டார்ட் பண்ணிட்டா கமல் பாட்டு தன்னால் பாடும், அதை ஆஃப் பண்ணால் தான் வந்து அது நிற்கும் அப்படின்ற இடத்துல இருக்கட்டும். இதை தாண்டி மற்ற எல்லா கேரக்டரும் மிக பிரமாதமாக பண்ணிது. ஒன்று கேட்டால் அந்த கருப்புசாமி கோயிலில் இருக்கிற ஒரு குடிகார கேரக்டர், அந்த கேரக்டர் வரைக்கும் கூட அருமையாக. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான், அந்த பையன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவன் வந்து ரொம்ப அசால்ட்டாக அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வந்து அவனுக்கு ஒரு லவ் ஒன்று வைப்பாங்க. வந்து இதெல்லாம் வந்து இந்த படத்தை இதுதான் அங்கே கொண்டு போகுது. முதல் பாதி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படி என்னையா இது ஒரு மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்களே, இது என்ன தாங்குமா தாங்காதா அப்படின்னு கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதன் பிறகு ஆரம்பிக்குது. வந்து இந்த சிங்கப்புலி அண்ட் அந்த கோஷ்டியெல்லாம் வந்து இறங்கின பிறகு படமே வேற விதமாக தூக்கிட்டு போகுது. ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் வந்து அதை சொல்லிடக்கூடாது. வந்து ஒரு இளவரச கேரக்டர், அந்த கேரக்டர் தாங்க அந்த படத்தை வந்து வேற விதமாக அந்த கேரக்டர் வடிவமைச்ச விதம் தான். வந்து சும்மா அப்படியே அயன் பண்ண சட்டை கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வண்டியில் வந்து அவர் போடுற ஒரு சின்ன ஒரு வெடி தான், ஒரு தீக்குச்சி தான் இந்த கதையை அடுத்த கட்டமாக நகர்த்திட்டு போகுது. அது என்னன்னு பின்னாடி தெரிய வரும்போது தியேட்டரு குபர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தது. இப்படி இது ஒரு கதையாக பார்க்கும்போது ஒரு சின்னது தான், ஒரு சுருக்கமான ஒரு விஷயந்தான். ஒரு ஆளுமையான பெண்மணி 3 பிள்ளைங்க துணையில் போடா அப்படின்ட்டு நான் வாழ்ந்து காட்டுறேன், என் பொண்ணை வச்சுக்கிட்டு வாழா வட்டியார வந்துருக்கிற அந்த பொண்ணை வச்சு நான் வாழ்ந்து காட்டுறேன், எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு அந்த ஆலமரம் மாதிரி இருக்கிற ஒரு அந்த பெண் திடீர்னு விழுந்துட்டப்போ என்ன நடக்குது அப்படின்னு இதெல்லாம் மீறி அங்கே டைரக்டருடைய டச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஹியூமராக கொண்டு போன விதம். திரும்ப சொல்கிறது, இதில் ஒவ்வொரு கேரக்டரும் வடிவமைச்சது. இந்த 3 மருமகள்கள் அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் இதுக்கு முன்னே நடிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பார்த்த மாதிரி தெரியல, அவங்களும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வந்து அந்த மகளா வர கேரக்டர் வந்து அப்படி அந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக அந்த கேரக்டரை ஒரு துளி கூட ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப இயல்பாக கொண்டு போன விதமாகட்டும். இதெல்லாம் தாண்டி படத்தில் லாஜிக் இல்லையாப்பா, படம் மிஸ்டேக் இல்லையா, படத்துக்கு வந்து மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்குது. வந்து அங்கங்கே லேக் அடிக்குது, திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னையா கொஞ்சம் அலுப்பு தட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா ராதிகாவுடைய ஆக்டிங் உண்மையிலே இதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க என்னென்னா நம்ம பல படங்களை பார்த்து பழங்கினால இவங்க நடிகை ராதிகாவாகவே தான் தெரிகிறாங்க, அந்த கேரக்டராக இன்னும் மாறல, இன்னும் வரல அப்படின்றது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு கட்டத்தில் வருது. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக கூட போகுது. வந்து ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு பல்லாங்குழி ஒன்று வச்சுக்கிட்டு ராதிகா பேசுகிற ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா, தயவுசெய்து ஒட்டு மொத்தமாக பெண்கள் அனைவரும் இதை பார்க்கணுங்க. வந்து ஏன்னா ஒரு படம் எடுக்கிறோம் இன்றைக்கி, இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்த படங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எதுக்காக இதை எடுத்தாங்க, எதுக்காக இதை பில்டப் கொடுத்தாங்க, சரி எடுத்தீங்க ரைட்டு, அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டியது தானே, நமக்கு என்னன்னே தெரியாமல் அவங்க இஷ்டம் போல் எடுத்துட்டாங்க ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இந்த பல்லாங்குழி வச்சுக்கிட்டு ஒரு வசனம் பேசுகிற இடம் கிளாப்ஸ் அல்லது வந்து குறிப்பாக பெண்கள் கை தட்டுறாங்க. வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. வந்து இது தவிர பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலாக இசை சூப்பராக இருக்குது. நம்ம சொல்லுமே எந்தெந்த இடத்துல ரீரெக்கார்டிங், எந்தெந்த இடத்துல கமலோடைய சாங்கு போடணும். குறிப்பாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சிங்கம்புலி கேரக்டர் டிசைன் பண்ணது அருமையாக இருக்குது. வந்து அவர் கமலஹாசன் இது வந்து பச்சை குத்திருப்பார், நம்ம முழுசாக சொல்லலை, எதையும் பச்சை குத்திட்டு இருப்பார். அப்போது ஆரத்தி ஏதோ கொண்டு வருவாங்க, ஒரு குங்குமம் போட்டு வந்து எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கின்னு இவர் டக்குன்னு அந்த சட்டையை திருப்பி அவருக்கு வந்து கமலஹாசன் அந்த உருவத்துக்கு பச்சை குத்தி இருக்கிற உருவத்துக்கு பொட்டு வைப்பார். அவங்க அண்ணன் அப்படி பார்ப்பாப்புல, பார்த்தவொடனே நான் அவரும் ஆண்டவர் தானே அப்படின்ற இடத்துல தியேட்டரு
அடித்து கிளாப்ஸ் அடிக்குது, வெல்லுது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். பாலசரவனுடைய அந்த இதுவாகட்டும், முனிஷ்காந்த் கிளைமேக்ஸ் எல்லாம் கலைக்கிறாப்புல வந்து. அதெல்லாம் தாண்டி அங்கங்கே லேகு, அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு அழுத்தமான மெசேஜில் ஒரு காமெடியாக போயிட்டுருக்க ஒரு படத்தில் வந்து ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜ் சொல்லி அந்த மெசேஜ் மனசுக்குள்ளே இந்த படம் வந்து டக்குன்னு உள்ளே தள்ளிடுறாரு பாருங்க. இதில் தான் இந்த டைரக்டர் கெட்டிக்கார டைரக்டர். இதில் தான் கமலஹாசன் கண்டிப்பாக அவருடைய மிக தீவிர, லோகேஷை தாண்டி மிக தீவிர ரசிகராக அவர் இருந்திருப்பாருன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். அதை தாண்டி ஒரு திரைப்படத்தை அப்படியே கொண்டு போய் அதில் அந்த அடிக்கிற அந்த கடைசி அடி தான் இந்த படத்துக்கான ஒரு பெரிய வரவேற்பு. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னென்னா, இன்றைக்கி பார்த்த தேட்டரில் காலை காட்சியில் இவ்வளோ பெரிய பில்டப்பு, இவ்வளோ பெரிய வரவேற்பு, பாதி தேட்டரு வெளியாக இருந்ததுங்க. வந்து அங்கே இருந்த கவுண்டரில் இருந்த தம்பிக்கிட்ட கூட பேசியிருந்தேன். சார், சமீபமாக சினிமா பார்க்குறதுக்கே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரமாட்டேன்றாங்க. அது உண்மையாக வந்து விஜய், அஜித் இவங்கெல்லாம் படம் பண்ணாதது ஒரு மாதிரி வரமாட்டேன்றாங்க. மீறி இது மாதிரி நீங்கள் பேசி, நீங்கள் சொல்லி மீடியாவில் வந்து மவுத் டாக் பரவி அதன் பிறகு ஒன்றா வராங்களே கண்டி, மற்றபடி முன்ன மாதிரி ஒரு திருவிழா மாதிரி கிடையாதுங்கன்னு சென்னையிலே இப்படி, அதுவும் சென்னையில் மெயினான ஒரு தேட்டர்லேயே, மாநகரத்தில் இருக்கிற தேட்டர்லேயே அப்படின்னா, அப்போ சிங்கிள் ஸ்க்ரீனில் அப்படி நிலைமையெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் எதுக்கு இந்த 2 மாதத்தில் படம் எடுத்தாங்க, எதுக்கு அதுக்கு விழா கொண்டாடினாங்க அப்படின்ட்டுலாம் வந்து அது ஒரு தனி கதையாக, அது தான் தனி வீடியோவாக அது பேசுகிறேன் நான். ஆனால் தாய் கழுவி உண்மையிலே கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பாருங்கள். வந்து ஏன்னா பாலசரவனுடைய ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸில் அந்த கேரக்டர், அந்த இடத்துல அந்த ஒரு சீனு, அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தேட்டரே ஒரு மாதிரி அமைதியாகிடுச்சு. ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுச்சு. அது வந்து ஆர்டிஃபிஷியலாகவே இல்லை. வந்து அது அங்கங்கே நடக்கிற ஒரு விஷயம், பல பேருக்கு அது தெரியாது. வந்து அந்த ஆம்புலன்ஸ் சீனில் கலங்கடிச்சிட்டாப்புல பாலசரவன். மற்றபடி நான் சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு கேமரா ஆகட்டும், டெக்னிக்கல் ஆகட்டும், குறிப்பாக வந்து அந்த மதுரை ஸ்லாங் பேசுறது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஒரு சின்ன சின்ன இடங்களில் வந்து எந்தெந்த விஷயங்களை ஹியூமரை சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து கைத்தட்டல அள்ளிட்டேன். இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறதுன்னா, பெண்கள் இந்த படத்தை அவசியம் பாருங்கள். பெண்கள் பாருங்கள். நீங்கள் யாரை நம்பியும் பெண்கள் வந்து இருக்கக்கூடாது. உங்கள் கையிலே ஒரு வலு இருக்குது, உங்கள் கையில் அவ்வளோ பெரிய ஆளுமை இருக்குது. பெண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். 4 40 ஆக்கலாம், 40 400 ஆக்கலாம், 400 4 லட்சமாக கூட ஆக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காப்புல. அந்த மெசேஜோடு தான் இந்த படம் வந்து முடியுது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை, கண்டிப்பாக சனி ஞாயிறில் போய் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.